நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக்கடவது. நமது திருத்தந்தை விரைவில் குணமடைய வேண்டுவோமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். பெனடிட்டா மேரி 71வது பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் லூயி ரெஜினா மரியாஸ், ரோம்லே சூசைநாதன் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஞானமேரி 12ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், சிலுவையம்மாள், அல்போன்சா, லியாண்டர் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசப் பாண்டியன் திரவியம் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பாஸ்கல் அம்மாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும், அருட்தந்தை ஜெய்பால் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆரோக்கியசாமி தலா விக்டர், இசபெல்லா தலா விக்டர், ஆல்ஃபிரேட் தலா விக்டர் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜாக்கப் ஆண்மரி ஆண்மலை பாற்றிக்காகவும், சகாயராஜ், லூர்து மேரி இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருள்வார், ஆனந்தம் நெஞ்சில் பொழியுவார், விடியலில் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஒருவராய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இன்று நாம் மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். மாதத்தின் முதல் நாள் இந்த நாள் அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள், முதல் சனிக்கிழமை. ஆகவே எல்லாவற்றையும் அன்னை மரியாள் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம் தேவைகளை சந்திக்கும்படியாகவும் நம்முடைய பலவீனங்கள் பாவங்களை நம்மை விடுவித்து நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாகவும் நம்மை எல்லாவற்றிலும் இறைவன் வழி நடத்தும்படியாக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மரியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் நாங்கள் துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்று பிளரைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் தமது சாயலாகவே மனிதரை உருவாக்கினார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. உயிர் உள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 15 வரை. ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார். மீண்டும் அந்த மண்ணுக்கே திரும்புமாறு செய்கிறார். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலவரையை வகுத்தார். மண் உலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தமக்கு உள்ளதை போன்று வலிமையை அவர்களுக்கு வழங்கினார். தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். எல்லாம் உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார். விலங்குகள், பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தம் 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். 6வதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார். அந்த 6 அறிவையும் விளங்கும் பகுத்தறிவையும் 7வது கொடையாக வழங்கினார். விருப்புரிமை, நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார். தம்மை தீமையும் அவர்களுக்கு காட்டினார். அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாய் இருந்தார். தம் செயல்களில் மேன்மையை காட்டினார். தம் வியத்தகு செயல்களை பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார். அவர்கள் அவரது திருப்பெயரை புகழ்வார்கள். இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மையை பறைசாற்றுவார்கள். அறிவை அவர்களுக்கு வழங்கினார். வாழ்வு அளிக்கும் சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொண்டார். தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களின் கண்கள் அவருடைய மாட்சியை கண்டன. அவர்களின் செவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டன. எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாயிருங்கள் என்றும் அவர் எச்சரித்தார். அடுத்து இருப்பவர்களை பற்றி கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். மனிதரின் வழிகளை
ஆண்டவர் எப்போதும் அறிவார். அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103 இறைவசனங்கள் 13 முதல் 18 முடிய. ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. பல்லவி. ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது. வயல்வெளி பூ என அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது. அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. பல்லவி. ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாய் இருப்போருக்கு அது நிலைக்கும். பல்லவி. ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கு உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகம் மிக அருமையான வாசகம்.
படைப்புகளிலே மிகவும் சிறந்த படைப்பாகிய மனிதரை ஆண்டவர் படைத்து அவர்களுக்கு ஒவ்வொரு அறிவையும் வழங்குகிறார். தம் 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். 6வதாக தம் அறிவுத்திறனில் பங்கும் கொடுத்தார். அந்த அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7வது கொடையாக வழங்கினார். விருப்புரிமை, நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஒரு உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார். நன்மை தீமையையும் அவர்களுக்கு காட்டினார். அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாயிருந்தார். தம் செயல்களில் மேன்மையை காட்டினார். ஆக இப்படியாக மிக அழகாக சீராக்கு முதல் ஞான நூலிலிருந்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, படைப்புகளில் மிகவும் சிறந்த படைப்பு நாம் தான், மனிதர்களாகிய நாம் தான். ஆண்டவர் நமக்கு எல்லா வகையான அறிவையும் ஆசீர்வாதம் கொடுக்கின்றார். ஆனால் நம் அறிவியல் பிரகமாக பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தனையில் தான் நாம் யோசிப்போம், செயல்படுத்துவோம். இங்கே ஆண்டவர் சொல்றார், உள்ளத்தை பற்றி விழிப்பாக இருந்தார். ஏனென்றால் உள்ளத்தில் அவருடைய சிந்தனைகள் பற்றி ஆண்டவர் விழிப்பாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதே போல தான் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை, குறிப்பாக தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தின் சிந்தனைகளை நான் பார்க்கிறேன், அவனுடைய இதயத்தை பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய இதயத்தை பார்க்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். ஆகிய அன்பானவர்களே, நம்முடைய வழிகள் எல்லாம் ஆண்டவர் எப்பொழுதும் அறிந்து வைத்திருக்கின்றார். கடைசியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் பார்வையிலிருந்து அவை மறைப்பதில்லை. ஆக மேலும் இங்கே மிக அழகாக சொல்லப்பட்ட, அதாவது கான்ஷியஸ் மாரல் லாஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அல்லது கான்ஷியஸ் லா என்று சொல்லுவோம். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். மற்றவர்களுக்கு நாம் என்ன நன்மை செய்யணும், செய்யக்கூடாது, இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பானவர்களே, மனிதருடைய ஒவ்வொருடைய உள்ளத்தையும் துருவி ஆராய்ந்து பார்க்கும் கடவுளாக இருக்கிறார். நான் நல்லவனா கெட்டவனா என்பது ஆண்டவருக்கு தெரியும். நான் வெளி வேடம் போட்டு மற்றவர்களை ஏமாற்றலாம், நடிக்கலாம், ஆனால் உண்மையாலுமே என்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்பவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுப்போம். நம்முடைய இருதயத்திலும் எண்ணத்திலும் ஆண்டவர் வந்து செயல்பட அவருடைய உதவியை கேட்டு மன்றாடுவோம். நம்முடைய ஞானத்தையும் முன்மதியையும் விவேகத்தையும் கொடுப்பவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை பற்றி கொள்வோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அப்பமும் ரசமும் தந்தோம், அதில் என்னையும் இணைக்கவா. உன்னில் வாழ இது என்னில் வாழவா. ஏங்கினேன் உன் அன்பிற்கு, ஓடினேன் உன் உறவிற்கு, காத்திருந்தேன் உன் வரவிற்கு, என்னை தந்தேன் வாழ்விற்கு. அன்பானவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக என்னுடைய கேட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிபர்களோடு மக்களின் மன்றாட்டுக்கள் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதல்களும் வீணாகாமலும் இருக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஏற்றுக்கொள்ளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். முது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவர் ஆயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செரா பெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை இங்கே ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பை நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகொழியில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் குகந்தோராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வி பங்குளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் மரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்:
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுணரலும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துறளுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்முடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருள் மருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருள் மருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருள் மருந்து. உயிரினை அழித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் நிறைவுடலாம். பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலாம். உயிரினை அழித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் நிறைவுடலாம். பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்றே அன்புடன் அழைக்கிறார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருள் மருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருள் மருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு.
இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீலம் உம்மை வாழ்த்தவே வருக என் அன்போடு என்னை ஏவிடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் திருமகனை தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியேறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி விண்ணில் வாழன்னையை போற்றுவோம். தன்னலமில்லாத தாயவள் மண்ணில் வாழ் மக்களை காப்பவள். தன்னலமில்லாத தாயவள் மண்ணில் வாழ் மக்களை காப்பவள். இந்நிலத்தில் ஒரு நகரிலே நன்மைகள் புரிய எழுந்தவள். விண்ணில் வாழ் அன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி விண்ணில் வாழ் அன்னையை போற்றுவோம். பசவியல்
என்னும் கோகையிலே மாபெரும் காட்சி தந்தவள் மசதியில் என்னும் கோகையிலே மாபெரும் காட்சி தந்தவள் நாமே அமலபூர்வம் நாதனேசுவின் தாயென நாமே அமலபூர்வம் நாதனேசுவின் தாயென நங்கையால் வெண்ணத கண்ணீரிடம் மென்கரம் விரித்து சிரித்தவள் விண்ணில் வாழன்னையை போற்றுவோம் மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி விண்ணில் வாழன்னையை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.